ஹாய்! நம்ம ஒரு கோக்னட் குக்கீஸ் வீட்லயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை நீங்க எந்த பிராண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் எடுத்திருக்கேன். மில்க் வந்து ஆப்ஷனல் தான். பேக்கிங் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதிலேயே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டெசிகேட்டட் கோக்னட் எடுத்திருக்கேன். மைதா மாவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து எந்த ஒரு பீட்டர் எதுவுமே இல்லாம கையிலேயே நம்ம அந்த குக்கீஸ் வந்து பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பேக்கிங் பவுடரும், அந்த சால்ட்டையும் மைதா மாவுல வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த டெசிகேட்டட் கோக்னட்டை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மைதாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபைனலில் வந்துட்டு குக்கீஸ் மேலே வந்து நீங்கள் கோக்னட் கூட தூவி விட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த மாதிரி வேண்டாம்னால நான் இருக்கிற எல்லா கோக்னட்டுமே வந்து அந்த மைதா மாவுலே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மைதாவில் பேக்கிங் பவுட்ரு, சால்ட்டு, கோகோனட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பீட்டரில் கூட வச்சு பண்ணலாம். பீட்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்து அதில் வந்து பட்டரை வந்து போட்டுக்கோங்க. நம்ம கையில் தான் வந்து பிசைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து பட்டரை வந்து ஃபுல்லாக நல்லா வந்து பிசைஞ்சிக்க போகிறேன். நல்லா பண்ணிங்கன்னா அது நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதை வந்து வைப் பண்ணுறதுக்கு வந்து ஸ்க்ரேப்பர் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸ்டீல் இருந்தாலும் நீங்கள் ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுக்க வந்து நல்லாவே வரும். இது வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வைப் பண்ணி நம்ம ஒரே பக்கமாக வந்து கொண்டு வரணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை வைப் பண்ணி ஒரே பக்கமாக கொண்டு வந்துடுங்க. வந்தக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நாட்டு சர்க்கரையை வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடாமல் அப்படியே ஃபுல்லாக வந்து போட்டு நல்லா மேஷ் பண்ண ஆரம்பிங்க. ஒயிட் சுகரை விட நாட்டு சர்க்கரை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குக்கீஸ்க்கு. பட்டரும் நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு லைட் அண்ட் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து மேஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு பக்கமாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்க்ரேப்பரில் வந்து 4 பீஸ் வரும். இந்த ஸ்க்ரேப்பர் வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்ணுற ஷாப்லலாம் விற்கும். நான் இதை வந்து பாரிஸில் இருக்க பென்மார்ட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நான் இப்போ வந்துட்டு மைதாவில் நம்ம பேக்கிங் பவுடரு, சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கோக்னட் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பட்டர் அண்ட் சுகரோட நல்லா வந்து இதை வந்து பெனஞ்சு எடுத்துக்கணும். இது வந்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு வந்து ஒரு டஃப்பாக எப்படி வந்து செய்வோமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். இதுவே எனக்கு வந்து கொஞ்சம் வாட்டரியாக தான் இருந்துச்சு. அதனால நான் வந்து இதில் வந்து மில்க் ஆட் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்ல ஒரு டஃப்பாக வந்துட்டு நல்லா ஆக்கிட்டு, நீங்கள் உங்கள்கிட்ட வந்து குக்கீஸ் கட்டரு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை பைப்பிங் பேக் இருந்துச்சுன்னா, டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கூட போட்டுக்கலாம். பட் நான் வந்து இதில் வந்து நார்மலாக வந்து இதை கட் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப் தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய குக்கீஸாகவே போட பாருங்கள். ரொம்ப குட்டியாக போட வேண்டாம். ஒரு கிராம் கணக்கில் நீங்கள் அளந்து கூட போட்டுக்கலாம். கிராம் கணக்கு இல்லாதவங்க கிட்ட வந்து நார்மலாக ஒரு பெரிய சைஸில் போட்டுக்கோங்க. ஏன்னா குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஓடிஜியில் வைக்கும்போது அது கருக கூட சான்ஸ் இருக்குது. இதை நான் வந்துட்டு ரவுண்டாக வந்து நல்லா ஷேப் பண்ணிவிட்டு கையில் வச்சு நானே ஒரு சும்மா நார்மலாக ஒரு ரவுண்ட் ஷேப்பே வந்து க்ரியேட் பண்ணி வைக்க போகிறேன். நான் கொடுத்த இந்த ரெசிப்பியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 பிஸ்கெட் வரும். நீங்கள் இதே மெஷர்மெண்ட் வச்சு ராகியில், மில்லட்ஸ்லன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து ஒரு குக்கீஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குக்கீஸ் எல்லாமே. ஏன்னா நம்ம இதில் வந்து சுகரே ஆட் பண்ணாமல் நாட்டு சர்க்கரையில் செஞ்சுருக்கனால இது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகளில் வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது எந்த அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்க போடலைன்றது நமக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் நம்ம இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது ரொம்பவே அவங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி அவங்க வந்து சாப்பிடுவாங்க. நம்ம வந்து குக்கீஸ் வந்து ட்ரேயில் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ட்ரேக்கு ஏற்ற மாதிரி பட்டர் ஷீட்டை வந்து கட் பண்ணி அதை ஆயிலில் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து குக்கீ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணி வச்சுருங்க. நான் இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட்டு தான் காட்டியிருக்கேன். ரொம்ப கம்மியாக வந்து இந்த மாதிரி குக்கீஸ் பண்ணும்போது ஓரமாக வைக்காமல் நடுவில் சென்டரில் வைங்க. ஏன்னா 6 பீஸ் தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து மிடில் வந்து இந்த குக்கீஸை வந்து நான் தள்ளி வந்து வச்சுக்கிறேன். எப்போவுமே குக்கீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிஜியை வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா குக்கீஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம வந்து வச்ச அந்த 6 குக்கீஸும். இப்போ நம்ம வந்து ஓடிஜியோட டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஓடிஜியில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் வந்து 15 மினிட்ஸ் நான் வந்து இதை வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ட்ரேயில் வச்சு நான் வந்து உள்ளே வந்து வச்சுட்டேன். இந்த குக்கீஸ் வந்து நமக்கு பேக் ஆகிடுச்சா இல்லையான்னு எப்படி வந்து டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா,
ஓடிஜி வாங்கும்போது இந்த மாரி ஒரு கம்பி மாரி குடுப்பாங்க. இது உங்ககிட்ட இல்லனாலும், வீட்ல வந்து வட கம்பின்னு ஒரு கம்பி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கம்பிய வச்சு நீங்க வந்து இந்த மாரி மூவ் பண்ணீங்கன்னா, இந்த பிஸ்கெட் வந்து நல்லாவே மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆயிருந்தா மட்டும் தான் இது வந்து நல்லா பேக் ஆயிருச்சுன்னு அர்த்தம். பாருங்க நம்மளோட கோகனட் குக்கீஸ் வந்து நல்லா பேக் ஆகி நல்ல ஒரு கோல்டனிஷ் கலர்ல இருக்கு. இத வந்து நான் எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சு ஆற வைக்க போறேன். ஏசில ஆற வச்சீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ்லயே நல்லாவே வந்து ஆறிடும். ஃபுல்லா நல்லா ஆறுனக்கப்புறம் நீங்க வந்து அத வந்து சாப்பிடுங்க. நமக்கு வந்து இந்த ரெசிபில வந்து நமக்கு 6 குக்கீஸ் வந்து கிடைச்சுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எத்தன குக்கீஸ் நீங்க பண்ண போறீங்க? இத வந்து செஞ்சு பார்த்துட்டு அந்த ஃபீட்பேக்க கண்டிப்பா என் கூட வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து உடைச்சு நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே வந்து செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. ஏன்னா, அதில வந்து நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு பண்ணியிருக்கோம்ல. ஸோ, அதனால பயங்கர டேஸ்ட்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. இந்த மாரி ஹோம்மேட் டெசர்ட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. டாட்டா.